அதிமுக இருந்து எடுத்து எடுத்து உள்ள சேர்த்து 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 சரி ஏதாவது வர்றாங்க சேர்க்குறீங்க. விஜயபாஸ்கர் சேர்த்தா இது எங்க போய் முடியும்? தாவேகாவுடைய அடிவுல போய் முடியும். இல்லாட்டி தாவேகாவுடைய அடையாளத்தை அழிக்கிற வேலைக்கு போய் முடியும். ஒரு காக்கா கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த காக்கா கூட்டம் தான் நாங்க அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது. அதே அந்த டீம் அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டை அந்த குரூப். இந்த கூட்டத்துல முன்னாடி வந்தவர்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா விஷயம் மீறி வரமாட்டேங்குது. நல்லா தெரிஞ்சு இப்ப நம்ம கையில அதிகாரம் வரணும்னா வெளியில இருந்து ஆதரவு உள்ள கொண்டு சேர்த்தா எல்லாம் நம்ம ஆதரவாளர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுலயே கடுமையான அதிருப்தி. பல இடங்கள்ல புதுசா பதவி கொடுக்க போறாங்க வந்தவங்க. அதெல்லாம் எங்க போய் முடியும்? iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment. 4ஆம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு முத்தலிப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். அரசியல் கிழமை பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதிமுகல இருந்து ஒட்டுமொத்த கூடாரமும் தாவேகாக்கு வந்துருச்சு. ஆனா இதற்கு பின்னாடி தாவேகாக்குள்ள சலசலப்புலாம் ஏற்பட்டிருக்கு சார். இப்ப எல்லாரும் வந்து இணையறதால அதோட முழு பின்னணி என்ன சார்? ஒட்டுமொத்த கூடாரம் வந்து இணைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அதிமுகவால பயனடைந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், அதிமுகவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், அவர்களும் ஒரு வகையில் அதிமுகவுடைய வெற்றிக்கு பாடுபட்டவர்கள். இன்னைக்கு அதிமுகவுடைய நிலையை அனுசரிக்காம இருந்திருக்காங்க. 10 வருஷம் கிட்டத்தட்ட 2021 அப்புறம் 5-6 வருஷம் இருந்திருக்காங்க தோல்வியில. இருந்தாலும் இந்த டைம்ல விட்டுட்டு வெளியில வர்றாங்க. இன்னொரு காரணம் தலைமையுடைய அனுசரிப்பு இல்லாதனால. தலைமை கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், அரவணைச்சு போகணும். தோல்வி நேரத்துல தான் எகிர பார்ப்பாங்க, அப்போ அரவணைச்சு போகணும். இதெல்லாம் இல்லாம வர்றதுலாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி வர்றவர்கள் அவர்கள் தான் அதிமுகவா அப்படின்னா கடந்த கால வரலாறு அப்படி இல்லை. பலரும் வெளியே போயிருக்காங்க, கட்சி அப்படிதான் இருந்தது. அதனால இவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அதிலும் தூய சக்தின்னு சொல்லி தாவேகா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது தாவேகாக்கு தான். அதுலயும் நேற்று உதயநிதி சொல்றாருல்ல, எம்எல்ஏ யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஜனங்களுக்கே தெரியாது. எம்எல்ஏ யாருன்னு ஜனங்களுக்கே தெரியாது. ஆனா வாக்களிச்சாங்க. காரணம் விஜய் விசில். அப்படி வாக்களிச்சு வந்த வாக்கு கொடுத்த அந்த மக்களுக்கு வந்து துரோகம் பண்ற மாதிரி தான் இப்போ வெளியில இருந்து ஆளை சேர்த்துட்டே இருக்காங்க. அப்போ தாவேகாக்கு இந்த மக்கள் வாக்களிச்சாங்க அப்படின்றத ஒரு கூட்டம் மறைக்குது. அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, நாங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஜனங்க ஒன்றும் அப்படி கொடுக்கலையே, நீங்க தான் தாவேகா தான் கொடுத்துருக்கு. ஆனா இவங்க அதிமுக இருக்கவங்க சேர்த்துட்டு நாங்க தான் அதிமுகன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. அப்போ இந்த தாவேகாக்கு வந்து அடிப்படை வந்து மக்கள் ஓட்டு போட்டது விஜய்க்கு விசிலுக்கு தான். அப்போ உங்களை எல்லாரும் ஒதுக்கியாச்சு, யாரும் கூட்டணி இல்லை, தனிச்சு நிற்கிறீங்க. உங்க கூட நின்னவங்க எல்லாம் நீங்க ஜெயிப்பீங்களா மாட்டீங்களான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை வச்சு விஜய் ஜெயிப்பாரு, விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தியாகத்தோட தான் அந்த தொண்டர்கள் வேலை செஞ்சாங்க. கூட நின்றவங்களும் அப்படிதான். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி உங்களோட இணைஞ்ச எல்லாருமே யாருமே நம்பிக்கை இருக்கு. இப்போ சிபிஆர் நின்று ஜெயிப்பாங்களா போனாரு, ஏதோ ஒரு வகை பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்தது ஒரு 10 சீட்டு வருவாங்களா. அப்போ வெற்றி கிடைச்ச பிறகுதான் இந்த கும்பல்லாம் வருது. அப்போ உங்களுக்கு 12 வருஷமா மக்கள் இயக்கத்துல உங்களுக்கு நிலத்தை உழுது, பயிர் விதை போட்டு, உழவு வேலை பார்த்து, நாற்று குடுங்கி, நாற்று நட்டு, எல்லா வேலையும் பார்த்து அறுவடை பண்ண உடனே ஒரு காக்கா கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இந்த காக்கா கூட்டம் தான் நாங்க அப்படின்னு ஒரு டீம் சொல்லுது. அதே அந்த டீம் அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா, செங்கோட்டை அந்த குரூப். இதுக்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா புஷி ஆனந்த் கீழே தான் அந்த கட்சி இருக்குது, ஒரிஜினல் கட்சி. அப்ப அதை கைப்பற்றணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. புஷி ஆனந்த் மீறி எதுவும் பண்ண முடியாது. புஷி ஆனந்த் பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரங்களுக்கு செய்யணும். அதான் மன்ற ரீதியா உருவானவர்கள், அதனால மன்றம் அப்படின்னு அதுல உறுதியா இருக்காரு. கட்சியும் அவரை மீறி புஷி ஆனந்த் ஒரு கட்டளை போட்டாருன்னா அது யாரா இருந்தாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. விஜய் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க, சீரியஸா சொல்றாங்க. ஆனா புஷி ஆனந்த் விஜயுடைய தீவிர விசுவாசி. விஜய் புஷி ஆனந்த் தவிர யாரையும் நம்ப மாட்டாரு. 2-3 பேர் தான் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு உள்ள கட்சியில போயிட்டு நீங்க போய் சேர்றீங்க. உங்களுக்கு சில அதிகாரம் வேணும்னா அது இதுவா வழி. அதிமுக இருந்து எடுத்து எடுத்து உள்ள சேர்த்து 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 சரி ஏதாவது வர்றாங்க சேர்க்குறீங்க. ஒரு சாதாரண எம்எல்ஏக்கள் வர்றாங்க, ராஜினாமா சொல்லிட்டு சேர்ந்து ரைட்டு. விஜயபாஸ்கர் சேர்த்தா அன்னைக்கு 35 கோடி ரூபாய் எம்எல்ஏக்கள் பேரம் மேட்டர் பெரிய மேட்டரா வருது. விஜயபாஸ்கர் சேர்த்த உடனே
இந்த மேட்டர் சின்னதாயிடுச்சு. இதுதான் எல்லாரும் விமர்சனம் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுள்ளே கடுமையான அதிருப்தி இருக்கு. உங்களுக்கு ஒரு கட்சி ஆட்சியில இருக்கு, ஏன் எடப்பாடிக்கு எதிராக இவ்வளோ பேர் கொந்தளிக்கிறாங்க? இதே எடப்பாடி ஜெயிச்சு முதலமைச்சராக இருந்தா எடப்பாடி நம்ம ஆளுமை அப்படின்னு எல்லாருமே வந்து பெரிய இதுவாக இருந்திருப்பாங்க. அப்போ அவர் ஜெயிக்காதனாலதான் இந்த மாதிரி இன்னைக்கு தாவேகா ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கிறனால தான் எல்லாரும் கம்முன்னு இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு கூட்டம் உள்ள காலை இறக்கிக்கிட்டே இருந்தா அடையாளம் போயிடுமே, தாவேகாவுடைய அடையாளம் போயிடுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பணத்துக்கும் பதவிக்காகவுமே வந்து தாவேகால தஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். அப்படி பண்றவங்க எப்படி தூய சக்தியை கொடுக்க முடியும்? தூய ஆட்சி எப்படி கொடுப்பாங்க? லஞ்ச லாவணி இல்லாத ஆட்சி எப்படி கொடுப்பாங்க? இன்னொன்னு இவர்கள் எல்லோரும் தாவேகளை புதுசு. லஞ்சம் வாங்கணும் தீர்மானிச்சா கூட பயந்து பயந்து வாங்கணும். கரெக்டா? எவ்வளோப்பா கொடுங்க, பார்த்து கொடுங்க. எவ்வளோ சொல்லு? 2000 ரூபா கொடுங்க. அவன் மனசூல் கணக்கு போடுவாங்க. பாவி 1,00,000 ரூபா கேட்கறது 2000 ரூபா கேட்கறான், பரவாயில்ல அப்படின்ட்டு தம்பி 5000 ரூபா வச்சு. ஆனா இந்த கூட்டம் வந்து என்ன சொல்லணும்? என்ன 2000 ரூபா 1,00,000 ரூபா வாங்கலாம், 1,50,000 கேட்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும், கெடுத்து விட்டுருவாங்க. அப்போ இந்த மாதிரி கர்ரா கண்டவர்கள் இவர்களை கொண்டு வந்து கட்சிக்குள்ள விட்டுட்டே இருந்தா பாலில் வந்து கரைஞ்சி போன பாலை ஊற்றுற மாதிரி. நான் ஒரு சட்டி நிறைய பால் வச்சிருக்கேன். பக்கத்து வீட்டில் வந்து நான் நல்லா இதாகிட்டேன் அப்படின்னோன்னா, ஆனால் நானும் என்கிட்ட இருக்கிற பாலையும் கொடுக்குறேன் அப்படின்னு. அதுதான் பால் கெட்டு போன பால், அதை கொண்டு வந்து இதில் ஊற்றுறாங்க. அப்போ இந்த பால் எப்படி நல்லா இருக்கும்? இல்லை நல்லா நான் வந்து கேட்குறேன், குழம்பு வைக்கணும், விருந்து வைக்கணும், எதுவுமே பண்ண மாட்டேன், உதவி பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் நானாக இங்கே தரட்டிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு குழம்பு வச்சு விருந்து வைக்கிறேன். அந்த நேரத்தில் ஆனால் என் வீட்லேயும் குழம்பு நேற்று செஞ்சது இருக்குது, 2 நாள் முன்னாடி செஞ்சு ஊசி போன குழம்பு வந்து ஊற்றலாம் தானே இப்போ நடக்குது. அப்போது மேயிற மாடு நக்கிற மாடு கெடுக்கிறாங்க. மாடு வாட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், மாடு இந்த மாதிரி நக்க ஆரம்பிச்சு அது மேயாது. மாடு மேயலைன்னா எப்படி பால் கிடைக்கும்? அந்த மாதிரி கதை தான். அதனால இதுக்கு பிறகு இவர்கள் இதே வேலையை பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையில சொல்றேன், தாவேகாக்குள்ள ஏதாவது நடக்கும், புரட்சி கூட நடக்கும். ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர்களே வந்து அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்தாங்க இல்லையா, திருச்சி புதுக்கோட்டைன்ற மாதிரி நீங்க நம்ம கூபா கிருஷ்ணனும் அங்க பயங்கர ஆதிக்கம். இப்ப புதுக்கோட்டை அவர் கைக்கு போடு, எங்க அண்ணன் தான் இனிமேல் அப்படின்னு ஆதரவாளர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கரூர்ல எங்க அண்ணன் தான் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப கரூர்ல ஜெயிலுக்கு போனார் அவர், கீழே இருக்கணுமா? அப்படிதான் இருக்கணும். ஏன்னா வசதியில பார்த்தா நீங்க இப்ப விஜய் கரூருக்கு வர்றாருன்னா எம்ஆர் விஜய் பஸ் பயங்கர ஏற்பாடு பண்ணுவார். ஏன்னா பணம் போட்டு பணம் எடுக்கிறதான அரசியல். அப்ப அங்கேயே ஒரு சண்டை ஏற்படும்ல சார், எங்க தலைவருக்கு நான் செய்வேன் நீ செய்வேன்ற மாதிரி. இவங்க ஓரம் போயிடும், கும்பல்ல அப்படியே ஓரம் போயிடும். சில இது படத்துல காமிப்பாங்க, நல்லா உழைச்சவன் வந்து இது பண்ணும்போது புதுசா வந்த கூட்டம் சேர்ந்துக்கும். அப்போ உழைச்சவன் அப்படியே அந்த கூட்டத்தால தள்ளப்பட்டு பின்னாடி வந்து நின்றுவோம். அவர் கை கட்டி வேடிக்கை மட்டும் பார்ப்போம். சரி நல்லா இருக்கட்டும், நம்மளால வந்து அவர் ஜெயிக்கணும் தான் நம்ம நினைச்சோம், ஜெயிச்சிட்டாரு, இப்போ நல்லா இருக்காரு. ஆனால் இந்த கூட்டம் அவர் சூழ்ந்துடும். அப்போ அந்த சூழ்ந்துட்ட கூட்டத்தை விலக்கிட்டு நம்ம வெற்றிக்காக பாடுபட்டோம் நீ வான்னு அவனை கூப்பிடுற இது இருக்குமா? அது இல்லைன்னா அவ்வளோதான். அது இருக்காது பெரும்பாலும். பல இடங்கள்ல இப்போ புதுசாக பதவி கொடுக்க போறேன்றாங்க வந்தவங்கலாம். அதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியும். ஆனா இதெல்லாம் தலைமை, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போறாரு? இனிமேல் இன்னும் தாவேக்காக்குள்ள பிரச்சனைன்றது அதிகமாக தான் போகுது. ஒரு கட்சி நடத்துறதும் ஆட்சி நடத்துறதும் பெரிய கஷ்டம். இது ரெண்டுத்தையும் ஒரு சேர நடத்திட்டு இருக்காரு. அப்ப கட்சியில வந்து ஆதிக்கம் கூட இருக்கிறவங்களே நல்லா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள கவுத்திட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருப்பான். தயவு தாட்சியம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கணும், ஜெயலலிதா மாதிரி. ஆனா அவர் எடுப்பாரா? ஆட்சியிலேயும் அதே மாதிரிதான் முகஸ்துதி பேசுவான், எல்லாம் பண்ணுவான், நல்லா பேசுவான். ஆனா அவன் வந்து நமக்கு நன்மை செய்வானா? செய்யலைன்னா அதை நம்பக்கூடாது. முகஸ்துதி நான் என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். நான் ஆட்டோ ஓட்டும் போது ரொம்ப மரியாதை குறைவாக நடத்தின காவல்துறையினர் நான் அதே ரிப்போர்ட்டர் ஆன பொழுது அவங்க தான் நமக்கு சம்சாட்டிலாம் கொண்டு வந்து வைப்பாங்க. அவங்களுடைய அந்த பணிவும் அந்த நட்பும் எல்லாரையும் நான் சொல்ல வரேன். ரொம்ப பேர் நல்ல நட்போட இருந்தவங்களா இருக்காங்க, இன்னைக்கு இருக்காங்க. ஆனால் இவர்கள் வெளியே எப்படி இருப்பான், இவருடைய முகம் எப்படி இருக்கும்? அதே முத்தலிஃப் தான். கே விஸ்வநாதன் நினைக்கிறேன், அவரா இன்னொரு பெரிய அறிஞரா தெரியல. ஒரு ஜமீன்தார் வீட்டு கல்யாணத்துக்கு போவார். அவர் சாதாரண உடையில போவார், உள்ள விட மாட்டார். திரும்பி வந்து நல்லா அந்த இதெல்லாம் போட்டு தலைப்பாலம் அந்த காலத்துல அந்த அதுல இதெல்லாம் மணி கிணினா இருக்கும்ல, அது அங்கவஸ்திரம், பட்டு அங்கவஸ்திரம், அந்த இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தாலே பெரிய செல்வந்தர் நினைப்பாங்க. அவரு இயற்கையாக செல்வந்தர் தான். ஆனா அவரை சாதாரணமா பணம் விடல. அப்புறம் இவர் இந்த மாதிரி வந்துட்டு உள்ள போனப்போ கூப்பிட்டு மரியாதையா எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போடுறாங்க. அவர் அந்த தலைப்பா அங்கவஸ்திரம் எடுத்து அங்கவஸ்திரமே சாப்பிடு, தலைப்பாவே சாப்பிடுது. ஐயா என்னங்க ஐயா அப்படி பண்றீங்க? ஆமாப்பா, இந்த மனிதன் வந்தப்போ நீங்க உள்ள விடல, இதெல்லாம் வந்தப்போ நீங்க மரியாதை செலுத்தி இங்க வரைக்கும் உட்கார வச்சிருக்கீங்க. அப்ப மரியாதை இதுக்கு தானே, அதனால அதை சாப்பிட சொல்றேன் அப்படின்னா. அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம்.
அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி மரியாதை. அப்போ ரிப்போர்ட்டருக்கு டீ ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குற ஆட்கள் வெளியில் அவ்வளோ ஒரு மரியாதை குறைவான. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இடம் பொருள் நேரம்ன்றது. நீங்கள் உங்ககிட்ட அதிகாரிகள் வந்து ரொம்ப கனிவாக ரொம்ப பல விஷயங்கள் சிஎம்ன்றதுனால பேசுவாங்க. அதே அவர்களுக்கு ஒரு வேறு முகம் வெளியே. அப்போ அதெல்லாம் கரையணும் தான். இன்னைக்கு சிங்க பெண்கள் போட்டாரு. ஆனால் நடைமுறையில் அது எவ்வளோ சிக்கலாக மாறிட்டு வருதுன்றது அவருக்கு தெரியுமா? தெரிஞ்சால் நல்லா இருக்கும். ஒரு மாவட்டத்தில் ஒரு பொண்ணை காதலிக்க மறுத்துச்சுன்னு அடிக்கிறாங்க. அவன் சிங்க பெண்ணுக்கு அவங்க அம்மா ஃபோன் மேலே ஃபோன் போடுறாங்க. ஃபோனே போகல, எடுக்கல. அதற்கு பிறகு காலையில் மறுபடியும் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போடுறாங்க. இந்த தகவல் அந்த ஸ்டேஷனுக்கு போனோன்னா அந்த ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஸ்டேஷன் அந்த குரூப்புக்கு ஏதோ தகவல் போயிட்டு போகிறாங்க. வீடுக்கு வந்து 20 பேர் வீடுக்கு அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அந்த அம்மா பேட்டியில் சொல்கிறாங்க, சிங்க பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கண்டுக்கவே இல்லை. பல மாவட்டங்களில் ஸ்டேஷனில் இருக்கிற ஆளையே எடுத்து சிங்கப்பெண்ணா போட்டு நீ தினமலரோட செய்தி வந்து ஸ்டேஷனில் இருக்கிறவங்க தூக்கி சிங்கப்பூரில் போட்டால் ஸ்டேஷன் டியூட்டி யார் பார்க்குறது? நீங்கள் அது டிஎஸ்பி ஆயுதப்படையில் வந்து எடுத்து போடணும். இல்லை அதுக்குன்னு ஒரு ஆள் எழுதுறேன்னாங்க, அது உடனே ஜீவோ போட்டு அதை பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் சிங்கப்பெண் அப்படின்னா பெண்கள் குழந்தைகள் எதிரான குற்றத்தடுப்பு பிரிவும் அனைத்து மகளிர் காவல் நிலையமும் என்ன செய்யும்? அவங்க தான் அதில் ஒர்க்கில் இருக்கணும். ஸ்டேஷனில் உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு தண்டனை வாங்கி தரணுன்றாங்க. ஒருத்தரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி சாட்சிகளை சேகரித்து அதை பேப்பர் ஒர்க் பண்ணி கோர்ட்டில் அதை சார்ஜ் ஷீட்டாக ஃபைல் பண்ணி தண்டனை வாதாடி அந்த பிபிக்கு வேண்டிய தகவலை கொடுத்து அவரெல்லாம் வாதாடி சாட்சியங்களை கொண்டு போய் நிறுத்தி கோர்ட்டை வந்து நம்ப வச்சு அதுக்கப்புறம் தான் தண்டனை வாங்கி தருது. இவ்வளோ பெரிய ப்ராசஸ். இதை பண்ணுறவங்களையும் தூக்கி அந்த பேட்டர்னில் போனால் அப்புறம் இந்த வரைக்கும் யார் பார்ப்போம்? இப்படி தான் அவருக்கு வந்து தெரியாமல் பல விஷயங்கள் நடந்து. இதுதான் நம்ம நடைமுறை சிக்கல்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா போன ஆட்சியிலே இந்த தவறு தான் நடந்துச்சு. அதிகாரிகள் போன ஆட்சியை கம்பேரே பண்ணாது. அது ஒரு இதுவே கிடையாது, ஆட்சியே கிடையாது, எதுலையுமே சார் கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகாரிகள் போன ஆட்சியில் அதிகாரிகள்டே ஒரு ஒப்படைச்சிட்டா இருந்தாங்க. என்ன வேணா பண்ணீங்க, அதான் நடந்தது. அதிகமான என்கவுண்டர் நடந்த ஆட்சினா போன ஆட்சி தான் சொல்லுவோம். அதனால இந்த ஆட்சியை வந்து நீங்க சரி பண்ணணும்னா எல்லாவற்றையும் கண்காணிக்கணும். நீங்க எதையுமே கண்காணிக்காம அது பண்ணது 20 ரூபா பாட்டில் 10 ரூபா வாங்கக்கூடாதுன்றாங்க. நீங்க பாக்குறேன் 20 ரூபா கொடு, என்ன 20 ரூபா அரசாங்கம் எங்கள்கிட்ட சொல்லியன்றாங்க. எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும். பாட்டில் 10 ரூபா வாங்கினா சஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பல இடங்களில் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் 20 ரூபா வாங்கிட்டு கவர்மெண்ட் எங்கள்கிட்ட சொல்லியப்பா அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த இதுக்கு 10 ரூபா கொடுக்கணும், இதுக்கு காசு கொடுக்கணும், அட்டைப்பூட்டி காசு கொடுக்கணும், அதுக்கு கதை சொல்லுவாங்கன்னா அவர் ஒருத்தர் தான் புரிஞ்சு வச்சிருக்காருன்னு தெனாவிட்டு பண்றாரு. அப்போ இந்த சிஸ்டம்ன்றது இதுதான். இதை அழிக்காத வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அறநிலையத்துறை அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்னாங்க. அறநிலையத்துறை அவ்வளவு நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி மாட்டுது. இணை ஆணையர் அந்த அம்மா அவ்வளவு பெரிய போஸ்ட்ல, டிஆர்ஓ தாண்டி அவ்வளவு பெரிய போஸ்ட்ல நாளாக அவங்க வந்து அவங்க பீரியட் முடியும் போது ஐஏஎஸ் வாங்கிடுவாங்க. அந்த அம்மா வந்து 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கி மாட்டுது. அப்போ நீங்க என்னதான் திருத்துவோம் அதுன்னு பண்ணாலும் சிஸ்டம் கரெக்டா இல்லாத வரைக்கும் திருத்த முடியும். சிஸ்டத்தை கரெக்ட் பண்ற வேலைன்னா அதுக்குதான் இந்த லோக் ஆயுக்தா லஞ்ச ஒழிப்பு துறையை ஸ்ட்ராங்கா கொண்டு வர்றது, இந்த வேலைலாம் இருக்கு. இவர் சும்மா ஆர்டர் போட்டு போயிட்டு அது நடைமுறைகள்லாம் வராது. ஆனா இதனை அடுத்து இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சார், கடைசியாக ஒரு கேள்வி. ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து அதிமுகவும் நாங்களும் ஒண்ணுதான், உண்மையான அதிமுக நாங்க தான்ற மாதிரி பல பேச்சுகள் பேசிட்டு இருக்காரு. இதற்கிடையில அந்த பதவி அந்த பொறுப்பு நமக்கு எப்படி வரும்? இப்ப புசியானந்த் அவர்களை நம்புற மாதிரி நம்மளையும் நம்ப வைக்கணும் தலைவரை அப்படின்ற மாதிரியான ஒரு பொறுப்பு வந்துருச்சா? அதுக்காகவும் போட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் வந்து. அதாவது அதுதான் நம்ம வேற மாதிரி சொன்னோம். கட்சி புசியானந்த் கையில இருக்கு. அவர்கள் புசியானந்த் விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவர்கள் விஜயுடைய விசுவாசிகள். அவர்கள் தான் உண்மையாக உழைத்தவர்கள். கட்சியே நாளைக்கு போனா கூட அவங்க இருப்பாங்க விஜய்க்காக. புசியானந்த் தான் இருப்பார். ஆனா இதெல்லாம் தானா இதெல்லாம் அது தானா சேர்ந்த கூட்டம். இது பதவிக்காக வந்த கூட்டம். இந்த கூட்டத்துல முன்னாடி வந்தவர்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா. அவரு பெரும் பணக்காரர். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை அவரு நல்ல பெரிய மரியாதை கொடுத்து மேல வச்சாங்க. ஆனாலும் அவருக்கு என்னன்னா நம்ம கையில அதிகாரம் இல்லையே அப்படின்றது. பல தடவை அவரை முட்டி மோதி பார்த்து அது புசியை மீறி வரமாட்டேங்குதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப நம்ம கையில அதிகாரம் வரணும்னா இந்த தட்டு ஸ்ட்ரைட் ஆகும். தட்டு ஸ்ட்ரைட் ஆகணும்னா வெளியில இருந்து ஆதரவு உள்ள கொண்டு வந்து சேர்த்தா எல்லாம் நம்ம ஆதரவாளராக இருப்பாங்க. அதுக்கு கூட்டாளி வந்து நம்ம செங்கோட்டையன் போட்டோம். இப்போ செங்கோட்டையன் வந்துட்டாரு, 2 விஜயபாஸ்கர் வந்துட்டாங்க. அந்த விஜயபாஸ்கர் என்ன சொல்றாரு, இனி கொங்கு மண்டலத்துல நாங்கள் இது டெல்டால பாருங்க வேலை. அப்போ விஜயபாஸ்கர் ஒரு சப் கான்ட்ராக்டர் மாதிரி அவர் ஆளை கொண்டு வருவார். இப்படி இவர்களுக்குள்ள ஒரு பெரிய இது ஃபார்ம் ஆகும். அப்போ புசியானந்தால என்ன பண்ண முடியும்?
இது வந்து தட்டு இப்படி ஆகிடும். அப்போ இவங்களுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்கும். இது எங்கே போய் முடியும்? தாவேகாவுடைய அடிவில் போய் முடியும். இல்லாட்டி தாவேகாவுடைய அடையாளத்தை அழிக்கிற வேலையில போய் முடியும். இது நம்மளாம் இப்பவே சொல்றோம், கேட்குற மாதிரி இல்லை. அதாவது ஸ்லோ பாய்சன் மாதிரி நீங்க கேட்குறீங்க. ஆமா, புஷ் இவர் விஜய் என்ன பண்றாரு? விஜய் எத்தனை விஷயத்தை கவனிப்பாரு, ஆனால் கவனிக்கலன்னா அது பெரிய டேஞ்சரா போய் முடியும். இனி கட்சிக்குள்ள வரவங்கன்னா சேர்த்தாலும் பதவி கொடுக்க வேணாம், பதவி கொடுக்காம 2 வருஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கிறாங்கன்னா அவங்க விசுவாசமா இருக்காங்கன்னா அவங்க கொடுப்போம் அப்படின்லாம் முடிவெடுத்தா தான் நல்லா. கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.